வணக்கம் மக்களே, இதுதான் பரோட்டா மட்டும்தான். ஸ்பாட் 2. வாங்க, பரோட்டா எங்கள் தாத்தா இப்போ தான் சுட்டுக்கிட்டு இருக்காரு. பரோட்டா ஜம்முன்னு இருக்குது. இங்கே எத்தனை கோர்க்கு வச்சுருக்காரு பாருங்க. இதில் தான் கொத்து பரோட்டா, தேங்காய் பரோட்டா, அதாவது தேங்காய் பரோட்டாவான்னு யோசிச்சுக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதாவது எல்லா பரோட்டாவும் ரவுண்டாக இருக்கும், ஆனால் இந்த பரோட்டா மட்டும் சதுரமாக இருக்கும். இதுக்குள்ளே தேங்காய் ஃபில்லிங்ஸ் வச்சு சர்க்கரையெல்லாம் வெல்லம்லாம் போட்டு நல்லா சேர்த்து வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பரோட்டாவை நல்லா அடிக்கிறது தாறுமாறு தக்காளி சோறு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அப்படியே குழம்புல ஊற்றி பிரியாணியோட தயிர் பச்சையோடு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். 22 பரோட்டாவை அசால்ட்டாக சாப்பிட முடியுது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பாருங்கள், இன்னும் இதில் 19 இருக்குது. 3 தான் அடிச்சிட்டாங்க. இப்போ 3 தான் எங்கள் தாத்தா பொறிச்சிக்கிட்டு இருக்காரு. கையிலே தள்ளிவிடுவார் எங்கள் தாத்தா. பரோட்டா நொறுக்கி போட்ட பரோட்டா, நல்லா அடித்து போட்ட பரோட்டா. நான் சுத்தமான ஆயில், பாம் ஆயில் கொஞ்சமாக எடுக்கணும் வீடியோவை. 50 வருஷம் ஆகக்கூடாது. நல்லா திருப்பி போட்டுக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு. அப்படி தானே தாத்தா? ஒவ்வொரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் திருப்பி போடணும். அதெல்லாம் திருப்பி போட்டுக்கணும். கேட்டிங்களா? ஒவ்வொரு நிமிஷத்துக்கு திருப்பி போடணும். சரி, திருப்பி போடட்டும். நல்லா எண்ணெயை தடவி நல்லா பொரிக்கணும் எண்ணெயில். நாங்கள் பொரிச்சு போட்டா சரி, சாதம் போட்டால் சரி. இந்த பரோட்டா மட்டும்தான் கட்டு. இந்த பாட்டு இன்னும் முடியாது. வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லைக் வீடியோ பார்த்துட்டு வாங்க எல்லோரும். லைக் சப்ஸ்கிரைப் எல்லோரும் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணுவாங்க. பரோட்டிலேருந்து வாசம் நமனமன்னு இருக்குது. சரி, பயங்கரமாக இருக்குது. கீழே பாருங்க, இந்த குக்கருக்குள்ளே என்ன இருக்குன்னா சிக்கன் பிரியாணி. இந்துக்குள்ளே என்ன இருக்குன்னா சிக்கன் குழம்பு. பக்கத்தில் நேற்று வச்ச மீன் குழம்புன்ற வசனம் மாதிரி இப்போ நேற்று வச்ச தக்காளி சட்னி சாப்பிட மட்டும்தான். அங்கே நடுவில் இருக்கார் நம்ம தலைவர் தயிர் பச்சடி. கொஞ்சமாக எடுக்கணும். பயங்கரமான நொறுக்கல் நொறுக்கி போட்டுக்கலாம். அடுத்து ஒன்று எடுத்து நல்லா தட்டிக்கிட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டுறணும். அதே மாதிரி இன்னொன்னையும் தட்டிக்கிட்டு தோசைக்கல்ல போட்டுறணும். மீதி இன்னும் கேப் இருக்குது, அதில் இன்னொன்னையும் தட்டி. தாத்தா, எனக்கு மட்டும் ஒரு பன் பரோட்டா போடு. பன் பரோட்டா, ஒரே ஒரு பன் பரோட்டா. பன் பரோட்டா யாருக்குள்ளே பிடிக்குமோ அவங்க அந்த வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓசிய பரோட்டா பிடிச்சவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் என் மாதிரி உங்கள் தாத்தாவை பிடிக்கும்னா வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அம்மாச்சி தான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்டில் பண்ணிட்டு போங்க.